ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. காஞ்சனாவும் லக்ஷ்மியை பார்த்து வேற யார் விளக்கேற்றிருப்பா, இந்த நிற்கிறாள் இவ தான் கண்டிப்பாக விளக்கேற்றிருப்பான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த திவ்யாவும் லக்ஷ்மியை காப்பாற்றுறதுக்காண்டி நான் தான் விளக்கேற்றினேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கவிதாவும் எப்படியாவது திருவை ஏமாற்றி இந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை போடும்போது நம்ம லக்ஷ்மி செம அதிரடியாக வந்து அதை தடுத்து நிறுத்திடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். காஞ்சனாவும் கவிதா கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. கவிதா இந்த லக்ஷ்மியை தான் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னல, அவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லும் போது கவிதாவும் எனக்கும் அதுதான்க்கா புரியவே மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த வீட்டுல அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவ இல்ல, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. கவிதா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த திரு வந்து அந்த பானையை உடைக்கும் போது அதுல உள்ள அந்த மாலை அப்படியே லக்ஷ்மியோட கழுத்துல போய் விழுது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு அந்த குறிகாரி சொன்னா, அவ சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவனால திவ்யாவோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கவிதாவா நீ எதுக்குக்கா கவலைப்படுற, அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கே, நீ எதையும் பத்தி கவலைப்படாத, சீக்கிரமா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம பாட்டியன் திவ்யா கிட்ட, திவ்யா இந்த நோன்புல சிறப்பே வந்து ஒரு விளக்கு இருக்கு, அது நம்மளோட வம்சாவளி விளக்கு, இது வரைக்கும் நான் தான் அந்த விளக்கை ஏத்திட்டு இருக்கேன், இனிமே அதை ஏத்துறதுக்கு நீ வந்துட்ட, யாரு திருவோட ஒய்ஃபா வர போறாங்களோ அவங்க தான் இந்த விளக்கை இன்னைக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு நான் அதை பூஜை அறையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க. திவ்யா இன்னைக்கு நீ தான் அந்த விளக்கு ஏற்ற போற, இந்த வீட்டோட மருமகளா ஆக போற, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டியும் நம்ம காஞ்சனா கிட்ட வந்து, காஞ்சனா இன்னைக்கு தான் இந்த நோன்பு சிறப்பாக நடந்திருக்கு, இது வரைக்கும் இந்த வீட்டில் நீ இல்லாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு என்னோட பேத்தி கையால் இந்த விளக்கு ஏற்றுறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஏற்கனவே அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டாங்க. இந்த விளக்கை பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கே, ஆனால் திரியெல்லாம் போட்டு வச்சிருக்கு, யாரும் விளக்கேற்றாம இருக்காங்களே, மறந்துருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கவிதாவை இன்னைக்கு எப்படியாவது திருக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை சைன் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திருக்கிட்ட போய், திரு இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைலு, இதை பார்த்துட்டு சைன் போட்டுரு அப்படி சொல்லும்போது திருவோ அப்படி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம கவிதாவும் அந்த இடத்துல சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவோம் சரி இந்த அவசரத்தில் இதுக்கு சைன் போட்டுட்டு இதில் வைங்க, நான் கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அந்த டேபிள்லேயே வச்சுட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி காஃபி கொடுக்கும்போது தவறுதலாக அந்த ஃபைலில் அந்த காஃபி கொட்டிடுது. ஐயோ தேவையில்லாமல் இப்படி காஃபி கொட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி விடுறாங்கன்னே சொல்லலாம். இது எதுவுமே நம்ம கவிதாவுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டிட்டு, சரி இன்னைக்கு பூஜையோட நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம போய் விளக்கேற்றலாம், அதுவும் திவ்யா அதை கையினால தான் இந்த விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு பாட்டியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விளக்கு ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே பாட்டி சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாட்டியும் யார் இந்த விளக்கு ஏற்றினது, யார் என்கிட்ட கேட்காம இப்படியெல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மி அப்படியே பதட்டாயிறாங்க. எதுக்காக பாட்டி இப்படி சத்தம் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும் போது பாட்டியும் இது ஒரு வம்சாவளி விளக்கு, கண்டிப்பாக இந்த திருவை யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க கையால் தான் இந்த விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கும்போது யார் இந்த செயலை செய்ததுன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கோபப்பட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது, இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல, இப்போ என்ன செய்யறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை ஏதாவது செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திருன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த காஞ்சனாவும் யார் இந்த வேலையை செய்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது லக்ஷ்மியோட முகத்தை பார்க்குறாங்க. லக்ஷ்மி அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது காஞ்சனாவும் வேற யார் செய்திருப்பா, கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி தான் செய்திருப்பா, இவ மட்டும் தான் இந்த வீட்டில் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து, அம்மா வேற யார் பண்ணியிருப்பா, எல்லாம் நான் நிற்கிறாள் லக்ஷ்மி இவ தான் செய்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் இது வந்து அம்பிகாவை பார்க்க வந்த பொண்ணாச்சே, இவெல்லாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டாளே அப்படி சொல்லும்போது காஞ்சனாவும் அவள் முழிக்கிறத பார்த்தாலே தெரியலையா, அவள் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்தே இதே பிரச்சனையாக தான் இருக்குது, நானும் எத்தனையோ வாட்டி திவ்யா கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மகாவை வீட்டை விட்டு துரத்துன்னு, இருந்தாலும் நடக்கிறது இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் இவ தான் இந்த வேலையை செய்திருப்பா, இந்த வீட்டில் இவளை தவிர வேற யாரும் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி
சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அம்பிகாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது? லக்ஷ்மி ரொம்பவே பாவம். ஆனா எதுக்காக இப்படி அவ மேல பழிய போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. எப்படியாவது லக்ஷ்மியை காப்பாத்துங்கள கடவுளே அப்படிங்கிற மாதிரி அம்பிகா யோசிக்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த திவ்யாவும் இனி விட்டா எப்படியும் அம்மா இதை சாக்கா வச்சு லக்ஷ்மியை ஏதாவது ஒன்று செய்திருவாங்க. லக்ஷ்மி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியும் நோன்பதுமா நம்மனால இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம எதுவுமே மறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும்போது காஞ்சனாவும் என்ன இப்படி முழிச்சிட்டே இருக்க, நீ தானே இந்த வேலையை செய்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த திவ்யாவும் அந்த இடத்துல நான் தான் விளக்கேத்தினேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாட்டியும் நிஜமாவா சொல்ற, நீ அந்த விளக்கேத்துனது அப்படி கேட்கும்போது ஆமா பாட்டி, நான் தான் வந்து பார்த்தேன். அந்த டைம்ல இந்த விளக்கு நல்லா அழகா இருக்கு, ஆனா திரியெல்லாம் போட்டிருக்கா, ஆனா யாருமே ஏன் இந்த விளக்கேத்தி வைக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் விளக்கேத்தி வச்சேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காஞ்சனாவும் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, எங்க கூட தானே நீ இருந்துட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது எப்ப நீங்க வந்து ஏத்தன, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த லக்ஷ்மியை காப்பாத்துறதுக்காண்டி தானே இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க திவ்யா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லும்போது நம்ம திவ்யாவும் ஏமா தேவையில்லாம அவளே பழி போட்டுட்டு இருக்க, நான் தான் சொல்றேன்ல நான் தான் விளக்கேத்தினேன்னு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் காஞ்சனாவை பார்த்து நல்ல நாள் அதுமா, என்னோட பேத்தி எதுவும் சொல்லாத, அவ தான் ஏத்திருப்பா, அவ எதுக்கு இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறா, எது எப்படியோ திவ்யா தானே ஏத்திருக்கா, அவ கைனால தானே இந்த விளக்கு ஏத்தணும், அது மாதிரியே நடத்துட்டு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல லக்ஷ்மியும் திவ்யா அக்கா எனக்காக தான் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் ரொம்பவே பயந்துட்டேன், எப்படியாவது திவ்யா அக்கா கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காஞ்சனாவும் லக்ஷ்மியை பார்த்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருந்த பிறவும் எதுக்காக ஏன் கண்ணு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்க, இனிமே நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் எப்படியாவது திவ்யா அக்காவை தனியாக பார்த்து அவங்கள்ட்ட நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா நீங்கள் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சிட்டீங்க, உங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சுக்கா, நான் மட்டும் விளக்கேற்றுனேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்திருப்பாங்க, நல்ல வேளை நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொன்னோடனே திவ்யாவும் நீ எதுக்கு மகா இப்படிலாம் பயந்துட்டு இருக்க, எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு விட மாட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறேன்னு சொல்லும்போது லக்ஷ்மியும் இல்லக்கா, நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இது வம்சாவளி வழக்குன்னு எனக்கு தெரியாதக்கா, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும்போது திவ்யாவும் என்ன லக்ஷ்மி இதுக்கெல்லாமே நீ வருத்தப்பட்டு இருக்க, நான் தான் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ வேணும்னு செய்திருக்க மாட்டேன், நான் தான் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யாவும் எப்பவும் போல லக்ஷ்மிக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தீர்வுக்கு தன்னோட அம்மா அம்பிகாவை கவனிச்சிட்டு இருக்கிறது லக்ஷ்மி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரத்தில் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.